ஹலோ வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோனா 19/1/2024 கேரளா லாட்டரி கேசிங் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்டரி கேசிங்கில் 18/1/2024க்கான கேரண்யா ப்ளஸ் 505 குழுக்கள் நம்பரு. வியாழக்கிழமை நேற்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தோம்னா சைபர் 98 தான் ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட் எப்படி கொடுத்துருக்கான்னு பாருங்கள். அதுக்கு நான் சேனலை மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைபர் 98 தான் நேற்றைக்கான ரிசல்ட்டு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஆல் போர்டு வரைக்கும் மிஸ் ஆனது கிடையாது. நம்மளோட ஆல் போர்டு கேசிங் பார்த்தோம்னா சைபர் கொடுக்கணும். அதாவது நமக்கு ஏ போர்டில் சைபர் வந்து பாஸ் ஆகிடுச்சு. அதுபோல் இல்லாமல் நம்ம தொடர்ச்சியாக ஆல் போர்டு வென்னிங் கொடுத்துட்ருக்கோம். அதேபோல் சேனலை புதுசாக வாட்ச் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நம்ம போடுற கேசிங்கு உங்களை கணிப்பினை வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். கட்டாயப்படுத்த கிடையாது. உங்கள் விருப்பம் இருந்தால் மட்டும் வச்சுக்கலாம், கட்டாயப்படுத்த கிடையாது. சைபர் ஆல் போர்டு நேற்றைக்கு கொடுத்து சொன்னபடி பாஸ் ஆகிடுச்சு. அதே போல் நம்ம ரிசல்ட்டே கொடுத்துருந்துருக்கோம், நம்ம மாற்றி கொடுத்துருந்துருக்கோம். சைபர் 98 சைபர் நம்ம சி போர்டில் கணிச்சா நமக்கு ஏ போர்டில் வந்துருச்சு. 8 கரெக்டாக சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. 98க்கு நமக்கு பி போர்டில் உள்ள 9 ஏ போர்டில் வச்சுட்டோம். மாற்றி வச்சுட்டோம். சி போர்டில் மட்டும் கரெக்டாக நமக்கு பாஸ் ஆகிடுச்சு. சிங்கிள் போர்டில் பாக்ஸ் நம்பர்லையும் அதே போல் பாக்ஸ் நம்பரில் சைபர் 98 நம்ம இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான நம்பரு வரும்னு சொன்னோம். சைபர் 18 கணிச்சோம், ஆனால் சைபர் 98 நமக்கு வந்துருச்சு. ஜஸ்ட் மிஸ்ஸு. ஏசி கரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. பி போர்டு மிஸ்ஸு. இதுபோல் இல்லாமல் நாளைக்கான இன்றைக்கான தரமான கெஸிங்கை எடுத்து கொடுக்கலாம். அதுக்கு சேனல் மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோம்னா 19/1/2024க்கான நிர்மல் 364 தான் குழுக்கள் நம்பர் தொடர்ச்சியாக வின்னிங் எடுத்துகிட்ருக்கோம். அதே போல் தார்மாரான வெற்றியோடு இன்றைக்கி தொடங்கலாம். சேனலை மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு ஆல் போர்டு பார்த்துடலாம். ஆல் போர்டு பொறுத்தவரையிலும் எல்லாருக்குமே தெரியும், நம்ம அதிக நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம். சிங்கிள் நம்பர் கொடுத்து ஒரு தரமான கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம். அதே போல் இன்றைக்கி வரக்கூடிய ஒரு ஆல் போர்டு அப்படிங்கிற பேச்சு ஏற்பட்டால் நமக்கு 4 ஆட்டத்தில் இருக்குது. என்னோடய கெஸ்ஸிங்கில் வெற்றி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு அதிகபட்சம் சான்சஸ் இருக்குது. இந்த கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். என்னோடய கெஸ்ஸிங்கில் பார்த்தோம்னா 4 ஆல் போர்டு கட்டாயம் வருது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 4 ஆல் போர்டு கட்டாயம் வரும். இது எந்த போர்டில் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். பார்த்தோம்னா நம்மளோட கெஸ்ஸிங்கில் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு 3 போர்ட்லேயும் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான 2 நம்பரை தான் சொல்ல போகிறோம். ஏ போர்டை பொறுத்த வரையிலும் நம்மளோட கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய ஒரு நம்பர் 4 நான் ஏ போர்டில் இறக்குறேன். கட்டாயம் நமக்கு ஏ போர்டில் 4 இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். வராத மாதிரி தான் வைக்க வேணாம். உங்கள் கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய ஒரு நம்பராக இருந்தால் வச்சுக்கலாம். யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன். என்னோடய கணிப்பில் உள்ள நம்பரை தான் சொல்கிறேன். ஏ போர்டில் 4 வரும். பி போர்டில் பார்த்தோம்னா ஏ போர்டில் சப்போர்ட் நம்பர் வருகின்ற பட்சத்தில் நமக்கு 9. நேற்று பி போர்டில் 9 வந்துச்சு. அந்த பி போர்டில் உள்ள நம்பரை நமக்கு ஏ போர்டில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கொடுத்து வச்சுருக்கோம். அதே போல் பி போர்டில் பார்த்தோம்னா நமக்கு 5 பி போர்டில் 5 இறங்கக்கூடிய சான்சஸ் இருக்குங்க. உங்கள் கணிப்பில் இருக்கக்கூடிய நம்பராக இருந்தால் தாராளமாக வச்சுக்கலாம். பி போர்டில் 5 சப்போர்ட் நம்பர் பார்த்தோம்னா நமக்கு 3 நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்பர் தான். இந்த 4 ஆல் போர்டு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் 90% நமக்கு 3 தான் இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சி போர்டில் 1 நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்பர். சி போர்டில் 1 இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சப்போர்ட் நம்பர் பார்த்தோம்னா நமக்கு 2 இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது. இதுதான் நம்மளோட சிங்கிள் டிஜிட் நம்பர். ஏ போர்டில் 4 9, பி போர்டில் 5 3, சி போர்டில் 1 2. கணிப்பில் எந்த நம்பர் வருதோ தாராளமாக வச்சுக்கலாம். கடைசியாக பார்க்கக்கூடிய நம்பர் பாக்ஸ் நம்பர் தான் பார்க்க போகிறோம். பாக்ஸ் நம்பரில் பார்த்தோம்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் தான் பார்ப்போம். ஏபிசி பாக்ஸ் நம்பரில் 451 வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பராக இருக்கும். அதுக்காக பார்த்தோம்னா 742 நமக்கு பெஸ்ட்டான ஒரு நம்பர் தான். 742 பெஸ்ட்டான ஒரு நம்பர் நான் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 482 நம்ம பார்த்தோம்னா ஜஸ்ட் மிஸ்ஸு 481 482
சைபர் 18 இது கொடுக்கணும். சைபர் 19 இன்றைக்கி ஆப்போசிட்டில் நமக்கு இந்த மாதிரி சைபரையே நமக்கு வந்து ஏபோவில் இறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருந்தால் சைபர் 19 வந்து இறங்கக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கும். அதனால தான் கொடுத்து வச்சுருக்கோம். 934 ஆப்போசிட்டில் 4 வந்து சிபோவில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். அதனால தான் கொடுத்து வச்சுருக்கோம். உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 527 கடைசியாக பார்த்தோம்னா இதான் நம்மளோட பாக்ஸ் நம்பர் கெஸிங். கெஸிங்கில் எந்த நம்பர் வருதோ தாராளமாக வச்சுக்கலாம். நன்றி வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோ வெற்றி பார்க்கலாம். நன்றி வணக்கம்.